தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசுன்னு ஒருக்கா சொல்லுது, இன்னொரு பக்கம் இது பெரியார் மாடல்னு சொல்லுது. ரொம்ப இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்த பிறகு இது ராமானுஜருடைய மண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டாலும் கூட இரட்டை நிலைப்பாடு கொண்டதாகவே இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு நாங்கள் முன்வைக்கின்றோம். ஒரு மொழியை படிக்க கூடாது என்பதற்காக தங்களுடைய அரசியல் திசை மாற்றலை, தன்னுடைய அரசினுடைய செயலற்ற தன்மையை போக்குவதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு புதிய மொழிப்போர் வரப்போகுதுன்னு சொல்லி இவங்க அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. எங்க அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர் சொல்றாரு, திருப்பரங்குன்ற விவகாரத்துல இது திருப்பரங்குன்ற விவகாரத்தை பெருசாக்கி விடுறதே சங்கிகள் அப்படிங்கிறார். இந்த அரசு லுங்கிகளுக்கும் அங்கிகளுக்கும் ஆதரவாக இருக்கிறது. இந்த திராவிட தொங்கிகள் எங்களை பார்த்து சங்கிகள் என்று சொல்கிறார்கள். இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதத்தன்மை இல்லாது அனைவருக்கும் ஒரு பொதுவான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை என்று இருப்பது போல முஸ்லிம் சமய அறநிலையத்துறை, கிறிஸ்தவ சமய அறநிலையத்துறை என்று ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற செய்தி இந்த தருணத்தில் வச்சுக்கிறோம். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் விருதாச்சலம் அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயில் பூதாமூர் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த விநாயகரானது சிதிலமடைந்திருக்கிறது. அதை திருப்பணி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை திருக்கோயில் அலுவலகத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிவனடியார்களை ஒருங்கிணைத்து ஏப்ரல் மாதத்தில் சிவனடியார்கள் மாநாடு நடத்துவது என்று தீர்மானிக்கப்படுகிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் காசியில வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். காசி மேம்பாடு அடைந்திருக்கிறது. வடக்கு தெற்கு இணைப்பு என்பதற்காக காசி தமிழ் சங்கமம் நடத்தக்கூடிய இந்திய அரசு, பாரத அரசு மிக தொன்மையான காசிக்கு இணையான இந்த விருதாச்சலத்தில் திருமுதுகுன்றத்தில் ஒன்று கூடல், பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கவர்களும் தென்னாடு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த காசி தமிழ் சங்கமம் போல விருதாச்சலம் ஒன்று கூடல் என்கின்ற ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த திருத்தலத்தில் பிரார்த்தித்திருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் இதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த திருக்கோயில் சம்பந்தமாக திருக்கோயில் மதில் சுவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி, திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி திருக்கோயில் மதில் சுவர்களை சுற்றி நந்தவனம் ஏற்படுத்த வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தை பதிவு செய்து கொள்கிறோம். இங்க இருக்கக்கூடிய திருத்தேரோட்டம் மிக பிரசித்தியானது. தேரோட்டம் முடிந்த பிறகு அந்த தேர்களை பாதுகாப்பதற்காக தீப்பிடிக்காத அந்த கல்லாறு கொண்டிருக்கக்கூடிய ஷெட் அமைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த கோவிலுக்கு தேவையான பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், மற்ற அனைத்து விதத்திலும் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் வைக்கிறோம். கண்காணிப்பு கேமராக்கள் இந்த கோவிலில் பதிக்கப்படணும் என்கின்ற செய்தி இங்கே இந்த தருணத்தை முன் வச்சுக்கிறோம். இந்த தமிழ்நாடு முழுக்க இப்பொழுது 3 மொழி கல்வி தேவையா, இருமொழி கல்வி தேவையான்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசுன்னு ஒருக்கா சொல்லுது, இன்னொரு பக்கம் இது பெரியார் மாடல்னு சொல்லுது. ரொம்ப இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு இது ராமானுஜருடைய மண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டாலும் கூட இரட்டை நிலைப்பாடு கொண்டதாகவே இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு நாங்கள் முன்வைக்கின்றோம். விரும்பியவர்கள் படிக்கக்கூடிய மொழியை, ஒரு அறிவு செல்வத்தை மாணவர்களுக்கு கொடுப்பதில் என்ன குறைஞ்சு பெற போறோம்? நீட்டு வேணான்னு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இந்திய அளவில் நீட்டில் வெற்றி பெற்ற 3 பேருமே நம் தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவங்க. அறிவில் சிறந்த தமிழர்களை ஒரு மொழியை படிக்கக்கூடாது என்பதற்காக தங்களுடைய அரசியல் திசை மாற்றலை, தன்னுடைய அரசினுடைய செயலற்ற தன்மையை போக்குவதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு புதிய மொழிப்போர் வரப்போகுதுன்னு சொல்லி இவங்க அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. எங்க அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர் சொல்றாரு, திருப்பரங்குன்ற விவகாரத்துல இது திருப்பரங்குன்ற விவகாரத்தை பெருசாக்கி விடுறதே சங்கிகள் அப்படிங்கிறார். இந்த அரசு லுங்கிகளுக்கும் அங்கிகளுக்கும் ஆதரவாக இருக்கிறது. இந்த திராவிட தொங்கிகள் எங்களை பார்த்து சங்கிகள் என்று சொல்கிறார்கள். 26 தேர்தல் இந்த திராவிட தொங்கிகளை அகற்றி சங்கி மாடல் அரசு வர வேண்டும் என்பதற்காக இந்த தருணத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஒரு அரசு மதசார்பற்றதாக இருக்கணும். ஒரு கண்ணில் வெண்ண மறுகண்ணில் சுண்ணாம்பு என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது. திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நவாஸ் கனியும் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய அப்துல் சமது போன்றவர்கள் போய் தான் பிரச்சனை பண்றாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த மலை இந்துக்கள் வழிபாடு செய்யக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இந்த பிரச்சனையை ஏன் எழுப்புறாங்கன்னா அதற்கு முழு காரணம் தமிழ்நாடு அரசு, இந்து சமய அறநிலையத்துறை. அங்க ஆடு கோழி பலியிடுவது வழக்கம் கிடையாது என்று அறநிலையத்துறை அங்க ஆர்டி ஓட்ட மனு தாக்கல் கொடுக்குது. ஆனா வெளியில எல்லாம் மாம மச்சன அங்காளி பங்காளின்னு சொல்லுது. இதைத்தான் நான் இரட்டை நிலைப்பாடுங்கிற செய்தியை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு விரோதத்தன்மை இல்லாது
அனைவருக்கும் ஒரு பொதுவான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறை என்று இருப்பது போல முஸ்லிம் சமய அறநிலையத்துறை, கிறிஸ்தவ சமய அறநிலையத்துறை என்று ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற செய்தி இந்த தருணத்தில் வச்சுக்கிறோம். நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னை அப்பான்னு அழைக்கணும், பெரிய ஆனந்தப்படுறேன்னு சொல்றாங்க. எங்க சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அண்ணன்னு அழைக்கணும்னு சொல்றாங்க. இந்த அப்பாட்டையும் இந்த அண்ணன்ட்டையும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். தினசரி எங்க பிள்ளைகள்லாம் பள்ளிக்கு போக முடியல, தாய்மார்கள் ரோட்டில் போயிட்டு வர முடியல, கழுத்தை பிடிக்கிறான், கற்பழிக்கிறான், கொலை பண்றான். இந்த அப்பா கண்ணுலையும் அண்ணன் கண்ணுலையும் படலையான்னு தெரியல. சாராய மரணங்கள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது, வெட்டி படுகொலை பண்ணுறான். பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தன் பைக்கில் ஓட்டிட்டு போனாங்கிறதுக்காக வெட்டுறாங்க. மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த அப்பாவுக்கு அண்ணனுக்கும் தெரியலையான்னு தெரியல. நான் இந்த அப்பான்னு சொல்றாங்க, நாங்கள் அப்பப்பாங்கிறோம், ஐயோங்கிறோம். இதெல்லாம் உங்க காதில் தெரியலையோ கண்ணில் பார்க்கலையோன்னு தான் கேள்வி முன்வைக்கிறோம். இந்த அரசாங்கம் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும், அது இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன்.